பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு வளைகுடா நாடுகள் நடக்கக்கூடிய யுத்தம் இந்த பக்கம் இந்தியா, நம்மளோட மலேசியா, பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் போன்ற இந்தியா ஒட்டியிருக்கக்கூடிய நாடுகள், சைனா உட்பட என்ன தாக்கத்தை சந்திச்சுட்டு இருக்காங்க, இனி ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்றதுக்கான ஒரு டீட்டெயில்டு ஆய்வு தான் இது. காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். ரெகுலர் அப்டேட்ஸுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் மற்றும் அரட்டை சேனலில் கொடுத்துட்ருக்கோம். அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்ததுன்னா எங்களுக்கு இமெயில் பண்ணுங்கள். ஏற்கனவே நிறைய இமெயில்ஸ் வந்திருக்கு. அது நேரம் கிடைக்கும்போது ஒன்று நம்ம கிளியர் பண்ணிகிட்ருக்கோம். இன்கேஸ் உங்களுடைய இமெயில்ஸ்க்கு பதில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நேரமின்மை அப்படின்றது தான் ஒரே ஒரு காரணம். இப்போது என்னென்ன நாடுகள் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியாவுடைய கேபினெட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டி மீண்டும் கூடுனாங்க. பட் இந்த முறை பாதுகாப்புத்துறை அமைச்சர் மற்றும் முப்படை தளபதி இவங்கெல்லாம் இல்லை. ஸோ அப்போ என்ன செக்யூரிட்டி அப்படின்னா, வெறும் மிலிட்ரி செக்யூரிட்டி மட்டும் செக்யூரிட்டி கிடையாது. எனர்ஜி செக்யூரிட்டி, ஃபுட் செக்யூரிட்டி ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அரசாங்கம் சில முக்கியமான முடிவுகளும் எடுத்திருக்காங்க. அதாவது ரெண்டு வகையாக பிரிச்சுக்கங்க. எந்தெந்த அரசாங்கமெல்லாம் நாடுகள் இருக்கு அந்த பணம் அவைலபிளாக இருக்கோ அரசுகிட்ட, ஓரளவுக்கு மக்கள்கிட்ட அந்த தாக்கம் ஏற்படாமல் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய குஷன். ரெண்டாவது, வேற வழி இல்லாமல் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் அது முழுவதும் மக்கள் பக்கம் தள்ளுறது. இந்தியா இதில் ஒரு குஷன் கொடுக்கக்கூடிய கேட்டகரியில் இருக்குது. உதாரணத்துக்கு பெட்ரோல் டீசல் மேலே இருக்கக்கூடிய சுங்க வரியை குறைச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் அப்படின்றது அதை குறைக்கணும். அதாவது அந்த விலை ஏற்றத்தை மக்கள்கிட்ட கொடுக்காம அவங்களும் நஷ்டமடையாமல் அரசாங்கம் தன் பங்குக்கு தன்னுடைய வரியை கம்மி பண்ணிக்குது. மாநில அரசுகள் இதை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், $1 கச்சா எண்ணெய் விலை உயர்வு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது பெட்ரோல் மற்றும் டீசலோடைய விலையை 50 காசுலேருந்து 55 காசு உயர்த்தணும். ஏன்னா அதுதான் லாஜிக். இப்போது ஷெல் நிறுவனம் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 7000 ரூபா பெட்ரோலை உயர்த்தியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 ரூபாய்க்கு அதிகமாக டீசலை உயர்த்திருக்காங்க. ஏன்னா தனியார் நிறுவனம், அரசு நிறுவனங்கள், பிபிசிஎல், நம்மளோட IOCL, HPCL போன்ற நிறுவனங்கள் அந்த லாஸ் அவங்க எடுத்துக்கிறாங்க, மக்கள்கிட்ட பாஸ் ஆன் பண்ணல. ஏன்னா அரசுடைய நேரடி கண்ட்ரோலில் இயங்கக்கூடிய நிறுவனங்கள் இது. இப்போ எக்ஸைஸ் டியூட்டி கட் பண்ணாலும் தனியார் நிறுவனங்கள் அதை பண்ண முடியல. குறிப்பாக ஷெல் எப்பயுமே இந்த மாதிரி இடத்துல இது பண்ணுவாங்க, ரொம்பவும் கம்மியான ஆட்கள் தான் அங்கே போய் போடுவாங்க. ஸோ அந்த குஷனை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ரெண்டாவது, ஒரு அவசர ரூல் கொண்டு ஒரு எமர்ஜென்சி ரூல் கொண்டு எல்லா கோல் பவர் பிளான்ஸும், அதாவது நிலக்கரியை யூஸ் பண்ணி மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அனைத்து அனல் மின் நிலையங்களும் 24 மணி நேரம் 100% கெப்பாசிட்டியில் இயங்கலாம்ன்ற உத்தரவு போட்டிருக்காங்க. ஒரு மாநில அரசு, ஃபார் எக்ஸாம்பிள் மகாராஷ்டிரா எடுத்தீங்க அப்படின்னா, இந்த PNG பைப்டு நேச்சுரல் கேஸுக்கு அந்த பைப் போடுறதுக்கு, குழி தோன்றதுக்கு அவங்க NOC எடுக்கணும். அங்கே இருக்கக்கூடிய கார்பரேஷனில் NOC எடுக்கணும். இந்த பைப்பை போடுறது யாரு? இந்திய அரசு நிறுவனங்கள். இதுக்கு NOC கொடுக்கறது யாரு? மாநில அரசு. இந்திய அரசு நிறுவனங்கள் டைரக்டா குழி எடுப்பாங்களா? கிடையாது. ஒரு கான்ட்ராக்டர் மூலியமா எடுப்பாங்க. அப்போ அந்த கான்ட்ராக்டர் போய் அந்த நகரத்தோடைய கார்பரேஷன் ஆஃபீஸில் போய் நிற்கணும். அங்கே என்ன கதை நடக்கும்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ அந்த NOC தேவையில்லை அப்படின்றத மகாராஷ்டிரா அரசாங்கம் முடிவெடுத்திருக்கிறாங்க. ஹோப் நம்ம கவர்மெண்ட்ஸ் எல்லாமே அதை ஃபாலோ பண்ணனா இதை கொஞ்சம் இருக்கும். ஸோ எல்லாருமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிரைசிஸ் மோடுக்கு வராங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா RBI இப்போ சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாற்றத்தை கொண்டு வந்ததுனால, அதாவது இன்னைக்கு 2ஆம் தேதி காலையில் அந்த மார்க்கெட்டை அந்த கண்ட்ரோலை கொண்டு வந்ததுனால ரூபாய் மீண்டும் அப்ரிஷியேட்டாக இருக்குது. ஒரு 88 ரூபா வரைக்கும் வரக்கூடியதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ எல்லா பக்கமும் இந்த மக்கள் மேலே இந்த தாக்கம் நேரடியாக இருக்கக்கூடாது அப்படின்றதுல அரசாங்கம் அந்த குஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, இந்திய அரசாங்கம் அப்படின்றத பார்க்குறோம். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா பெட்ரோலியத்துறை அமைச்சர்கள் பெட்ரோலியத்துறைக்கான இறக்குமதி வரி, அந்த ப்ராடக்ட்ஸ், குறிப்பாக பாலிமர் இண்டஸ்ட்ரி, பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி இப்போ பெருமளவுக்கு சஃபர் ஆகுறாங்க. ஸோ அவங்களுடைய இதை குறைக்கிறதுக்கு இம்போர்ட் பண்ணுறதுக்கான சுங்க வரியை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பருவமழை காலம், அதாவது ஆடிப்பட்டத்துக்கு தேவையான உரமும் விதையும் இருக்கு, அதை பற்றி எதையுமே கவலைப்பட தேவையில்லை அப்படின்ற
அஷூரன்ஸையும் இந்த உத்தரவாதத்தையும் அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய மிக முக்கியமான இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா இதை வந்து எக்ஸைஸ் டியூட்டியை கட் பண்ணது பெட்ரோல் டீசலில். இல்லாட்டி இந்த 10 ரூபாயோட தாக்கம் நிச்சயமாக மக்கள் மேலே வந்திருக்கும். நல்லதாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி 74 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் நம்மகிட்ட இருக்குன்ற அஷூரன்ஸையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பெட்ரோல் டீசல் அப்படின்றது விலையேற்றம் இப்போதைக்கு இல்லை. மேபி தேர்தலுக்கு அப்புறம் 1 ரூபா 2 ரூபா ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இப்போதைக்கு இந்த பிரச்சனை அப்படின்றது தட்டுப்பாடும் இல்லை, விலையேற்றமும் இல்லை அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியும். இப்போ இலங்கை எடுத்தீங்க அப்படின்னா மார்ச் மாதம் மட்டும் 2 முறை அவங்க வந்து பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றுனாங்க. பெட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது 398 ரூபாயும், டீசல் பார்த்தீங்க அப்படின்னா 382 ரூபாயும், கெரோசின் பார்த்தீங்க அப்படின்னா 255 ரூபாயும் விற்குது. ஸோ ஏன்னா இந்த அரசாங்கத்துக்கிட்ட, இலங்கை அரசாங்கத்துக்கிட்ட இந்திய அரசாங்கம் அளவுக்கான அந்த ஃபினான்ஸ் பவர் இல்லை, மசில் பவர் இல்லை. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இதை டைரெக்டாக கன்சியூமருக்கு பாஸ் ஆன் பண்ணுறாங்க. ஸோ எந்த விலையில் அவங்க கச்சா எண்ணெயை வாங்குறாங்களோ, பெட்ரோல் டீசலை வாங்குறாங்களோ அதே விலையை அவங்க மக்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படின்ற போது கிட்டத்தட்ட 400 ரூபாய்க்கு மேலே இப்போது பெட்ரோல் டீசல் அப்படின்றது போகும். இலங்கையில் இது அதிகபட்சமாக 500 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நான் பயமுறுத்துற நினைக்க வேண்டாம், நான் அனாலிசிஸ் பற்றி உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். பாகிஸ்தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20% 30% அதிகரித்தாங்க. இப்போ பாகிஸ்தானுடைய பெட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 322 ரூபா பெர் லிட்டர், டீசல் வந்து 336 ரூபா பெர் லிட்டர். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்ஷியலாக ஒரு குஷன் கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் மே அப்படின்னு போகும்போது டபுள் டிஜிட் இன்ஃப்ளேஷனோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை ஆல்மோஸ்ட் 350 400 டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பங்களாதேஷ் எடுத்தீங்க அப்படின்னா 100 ரூபா டீசல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 116 ரூபா பெட்ரோல். இப்போதைக்கு அவங்க வந்து ஏற்றலை, பட் ஹை ஆக்டைன் டீசல் அப்படின்றத ஏற்றிருக்கிறாங்க. இதை வந்து ப்ரைஸ் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பங்களாதேஷ் ஓரளவுக்கு ஹெல்த்தியாக எக்கனாமியாக இருக்கிறதுனால இப்போ அரசாங்கம் புதுசாக வந்திருக்கு, உடனடியாக அங்கே வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இது பண்ணியிருக்காங்க. பட் இது ரொம்ப நாள் கண்டினியூ ஆகுது. ஏப்ரல் மாதம் கச்சா எண்ணெய் விலை குறையலை, இந்த ஆயிலோடைய போக்குவரத்து சீராகலை அப்படின்னா இவங்களுக்கும் அந்த இம்பேக்ட் இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மலேசியாவில் ரோன் 95 கோட்டாவை 300லேருந்து 200 லிட்டராக குறைச்சிருக்கிறாங்க. ஒரு நபருக்கு 300 லிட்டராக இருந்தது, இப்போ 200 லிட்டராக குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1.99 மலேசியன் ரிங்கெட்டில் ஒரு சீராக ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டீசலுக்கு அந்த நாட்டில் சப்சிடி உண்டு. டீசல் சப்சிடிக்கு இப்போ டைட்டன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல்லாக லிபரலைஸ் பண்ணல, மார்க்கெட் ரேட்டு கொடுக்கல. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிடில் இன்கம் யூசர்ஸ்க்கும் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ்க்கும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மலேசியாவில் ஏற்படுத்துது. இன்னும் 1 மாத காலம் ஏப்ரல் 15லேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இதே நிலைமை நீடித்தால் மலேசியாவில் இருக்கக்கூடிய டீசல் சப்சிடியும் குறைக்கக்கூடிய நிலைக்கு அவங்க வந்து தள்ளப்படுவாங்க அப்படின்றத பார்க்குறோம். தாய்லாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் ஃபண்டு, யூபிஏ கவர்மெண்ட்டில் எப்படி கடனில் ஆயில் வாங்கினாங்களோ அந்த இதுக்கு அவங்க போயிட்டாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரேட்டை அவங்க வந்து கடன் வாங்கி, அதாவது இப்போ 100 ரூபா விற்க வேண்டியது 150 ரூபா விற்கணும், அந்த 50 ரூபாயை வந்து கடனாக வாங்கி ஆயில் பாண்ட்ஸ் மூலிமா ரைஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டீசல் பெட்ரோல் அந்த சப்சிடி அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. எல்பிஜி கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. E20ன்னு சொல்லக்கூடிய எத்தனால் பிளண்டட் ஃபியூவல் 20% எத்தனால் 80% இது அதை வந்து ரொம்ப அதிகமாக புஷ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாய்லாந்துக்கு மிகப்பெரிய தாக்கம் எங்கே ஏற்படுதுன்னா மீன்பிடி கப்பல்கள், அது மிக முக்கியமான தொழில் ஃபிஷிங், அங்கே அவங்களுக்கு பெரிய லெவலில் பாதிக்குது. ஏன்னா போட்டுக்கு உண்டான பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு அப்படின்றது தாய்லாண்டில் ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தாய்லாண்டும் இதை ரொம்ப நாள் கண்டினியூ பண்ண முடியாது. இந்தோனேஷியா எடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் இருக்க மாதிரி மதிய உணவு திட்டம் இந்தோனேஷியாவில் இருக்குது ஸ்கூல் பசங்களுக்கு. அதை 6 நாள்லேருந்து 5 நாளாக குறைச்சிருக்கிறாங்க. ஒரு 40 ட்ரில்லியன் ரூபாய் இந்தோனேஷியா ரூபாய் அதில் சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபியூவல் மட்டும் பண்ணாமல் அரசாங்கம் எங்கெங்கெல்லாம் காசை கட் பண்ண முடியுமோ, அரசு அதிகாரிகள், வாகனங்கள், இப்போ நீங்கள் ஒரு கேள்வி பாருங்க, நாட்டில் இப்போ என்ன பிரச்சனை உலகம் முழுக்க போயிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், இல்லை அஸ்ஸாம், இல்லை இதை எடுங்க, தேர்தல் பிரச்சாரத்துக்கு பாருங்க, ஒரு 150-200 வண்டி லைன் கட்டி போறதை பார்க்கலாம். இந்த பக்கெட்டெல்லாம் இப்போ தேவையா இந்த அரசியல்வாதிகளுக்குன்றது என்னுடைய ஒரு அடிப்படை கேள்வி.
ஏன்னா நார்மலான டைம்ல நீங்க என்ன ஆட்டம் வேணா வாடுங்க, மக்களும் அதை பார்த்து ரசிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு. பட் இந்த மாதிரியான சூழ்நிலையில நாட்டை வழிநடத்தக்கூடிய அரசியல் தலைவர்கள் நீங்க ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணணுமா வேணாமா அப்படின்றத நம்ம கண்டிப்பா கேட்கணும். இப்போ அந்த மாதிரியான ஆஸ்டரிட்டி மெஷர்ஸை இந்தோனேஷியா எடுத்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சவுத் கொரியாவில் தென் கொரியாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு பணம் இருக்கக்கூடிய நாடு அப்படின்றதுனால டிரைவிங் கர்வ்ஸ் ஆட் ஈவன் மாதிரி கொண்டு வரதுக்கு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 7-15%, டீசல் வந்து 10-25% அப்படின்றது அந்த வரி சலுகையை மக்களுக்கு டைரக்டாக கொடுக்கக்கூடாது அப்படின்றதுல ஒரு டெக்னோக்ராட்டிக்காக ஒரு டாக்ஸ் ரிலீஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரலில் ப்ரைஸ் அதிகமாகும் போது நிச்சயமாக இதையும் அவங்க கட் பண்ணுவாங்க. கடைசியாக நம்ம இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடு சைனா. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய NDRC அமைப்பு ஃபியூல் ப்ரைஸ் ரைஸை அலோவ் பண்ணிட்டாங்க. பட் இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஸோ ஒரு கண்ட்ரோல்டாக இந்தியா மாதிரி அரசாங்கம் முழுவதும் இம்பாக்டையும் எடுத்துக்காம, அதே மாதிரி ஸ்ரீலங்கா மாதிரி மொத்தத்தையும் மக்கள்கிட்ட பாஸ் ஆன் பண்ணாமல் ஒரு பெஸ்ட் இதுக்கு வந்து பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஏப்ரல் மே வகையாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சைனாக்கு வந்து தேவைக்கு அதிகமாகவே அரசுகிட்ட பணம் அப்படின்றது இருக்குது. பட் நிச்சயமாக அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் மற்றும் அவங்களுடைய லாஜிஸ்டிக் செக்டார் மிகப்பெரிய தாக்கத்தை ஏப்ரல் மேல ஆரம்பித்து சந்திக்க போகிறாங்க. இந்த வீடியோவை கரெக்டாக அப்படியே நீங்கள் இந்த ஏப்ரல் மே ஜூன் முடிஞ்சு ஜூலையில் இந்த Q1 காலாண்டு 2026-27 ஃபினான்ஷியல் இயரோடைய க்ரோத் ரேட்டை வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்காவாக செட் ஆகும். ஸோ இந்தியாவோடது ப்ரீஎம்டிவாக இருக்குது. நம்மளுடையது இந்த பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே சில முக்கியமான முடிவுகளை சில நல்ல விஷயங்களை அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி தேர்தல் இப்போ காலம் அப்படின்றதுனால பொலிட்டிக்கலாகவும் நம்ம அரசாங்கம் வந்து கேலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ நம்மளுக்கு இன்ஃப்ளேஷன் அப்படின்றது உடனடியாக அந்த பணவீக்கம், அதாவது விலைவாசி ஏற்றம் அப்படின்றது உடனடியாக இருக்காது. ஏப்ரலில் கண்டிப்பாக இருக்காது இலங்கை அளவுக்கு. பட் இதோடைய தாக்கம் குறிப்பாக 2 விஷயம் இருக்குது. ஒன்று உரம் மற்றும் விதை, அதோட சப்ளை. 2வது பருவமழை. ஏன்னா இந்த முறை எல்னினோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெப்பக்காற்று சைக்கிள் இருக்கிறதுனால மழை கம்மியாச்சு. ஒரு பக்கம் பருவமழை கம்மியாச்சு, 20%க்கும் கம்மியாக போச்சு அப்படின்னா, இன்னொரு சைடு உரத்துக்கான தட்டுப்பாடு இல்லை உரத்தோடைய விலையேற்றம் அப்படின்னு நடந்தது அப்படின்னா நிச்சயமாக இந்தியாவுடைய பொருளாதாரம் அப்படின்றது ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த இடத்துல இலங்கை ரொம்ப ரொம்ப வல்னரபிளாக இருக்குது. ஏன்னா அவங்ககிட்ட ஃபிஸ்கல் ஃபெசிலிட்டியும் ஃப்ளெக்சிபிலிட்டியும் கிடையாது. அரசாங்கத்தில் அந்தளவுக்கு பணமும் கிடையாது, இந்தளவுக்கு ஷாக் எடுக்கிற அளவுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூல் ப்ரைஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் கிடையாது. ஸோ கன்சியூமர்கிட்ட தான் போய் ஆகணும். டூரிசம் பெரிய லெவலில் அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. பங்களாதேஷ் பார்த்தீங்க அப்படின்னா டைம் பை பண்ணுறாங்க. பட் சப்சிடி லாஸ் மிக மிக அதிகமாக இருக்குது. இன்னைக்கு இல்லாட்டியும் ஃப்யூச்சரில் கடுமையான வரிகளை விதித்து தான் அந்த சப்சிடியை வந்து காஸ்ட் அவங்க ரிகவர் பண்ண முடியும். ஸோ தெற்காசியா மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருக்கு. கிழக்கு ஆசியா, தென் கொரியா, சைனா வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ரக்சர்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐரோப்பா மற்றும் ஐரோப்பா குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் கட்டாக இந்த இடத்துல அவங்களும் கடுமையான லெவலில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் அப்படின்றது நம்ம கவலைப்பட தேவையில்லை. இந்த யுத்தம் ஏப்ரலுக்குள்ள முடிவுக்கு வரணும். இல்லை இது இதே நிலைமையில் போச்சு அப்படின்னா மே மாதம் சில ப்ரைஸ் ரைஸை நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கணும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. ஸோ அரசியல்வாதிகள் என்ன பேசுகிறாங்க, அதாவது நம்மளுடைய ஒரு ஆல்ரவுண்டர் பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர் இருக்கிறாரு, எனக்கு நல்லா தெரிஞ்சவர் தான். ஏன்னா அவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவார், அதெல்லாம் நான் பார்ப்பேன். பட் சில இடத்துல நம்மளும் கிரிட்டிசைஸ் பண்ணி ஆகணும். அவர் என்ன பதிவு போட்டிருந்தாரு எக்ஸ்தலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிட்டரலாக ஒரு ஆல்ரவுண்டர், எங்கள் இடத்துலையுமே எந்த விஷயத்தை பற்றியும் அவர் கமெண்ட் பண்ணுவார், அந்தளவுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பர்ட். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, 10 ரூபா இதை வந்து விலை குறைப்பை பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் இதோட பெனிஃபிட் வந்து கன்சியூமருக்கு கிடைக்காது. அதாவது $70 இருந்த கச்சா எண்ணெய் வந்து இப்போ கிட்டத்தட்ட $120 விற்கும்போது அந்த 10 ரூபான்றது இந்த ஆயில் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் விலையை ஏற்றக்கூடாதுன்றதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சலுகை. அரசாங்கம் வந்து தங்களுடைய வரியை 10 ரூபா கம்மி பண்ணிக்கிறாங்க ஒரு லிட்டருக்கு. இதை வந்து பெனிஃபிட்டை பாஸ் ஆன் பண்ணல அப்படின்னா, விலை இறக்கும் போது பெனிஃபிட்டை பாஸ் ஆன் பண்ணலன்னு கேள்வி கேட்டால் அது ஓகே.
இப்போ விலை ஏறிட்டு இருக்கும்போது அந்த 10 ரூபாயை பெட்ரோல் டீசல் விலையை ஏன் குறைக்கல அரசாங்கம்னு கிரிட்டிசைஸ் பண்ணுறது, இது என்ன காமெடி என்ன லாஜிக்னு தெரியல. பட் அவரோட யாரோடும் ஒன்று இருக்கும், பெட்ரோல் இது எலெக்ஷனுக்கு அப்புறம் பாருங்க அடுத்த நாளே விலை ஏற்றுவாங்கன்ட்டு. மேபி மார்ஜினலாக ஏறுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஸோ பாலிட்டிக்ஸை தனியாக ஓரமாக வச்சுட்டு ஒரு கிளியர் கட்டான அனாலிசிஸை நாங்கள் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி டேட்டா ட்ரிவனாக உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்ற போது தயவுசெய்து அதுக்கு உண்டான ஆதரவை கொடுங்க. இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நம்ம டீம் கமெண்ட்ஸ் படிச்சுட்டு தான் இருக்காங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.